ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நம்முடைய பிச்சிரங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குன்றாது குறையாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதிலிருந்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, மார்க்கப்பற்றுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக பிறக்க செய்தது. அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நம்மளை எல்லாம் முஸ்லிமாக பிறக்க செய்தது. அது மிகப்பெரிய ஒரு கிருபை. அது ஏனென்றால் இந்த உம்மத்தில் இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். இஸ்லாமியர்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறந்து அதில் முஸ்லீமாக நாம் பிறந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்றால் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இருக்கிறதே, நாம் பல தடவை இதை சொல்லி இருக்கிறோம், அது மனிதர்கள் கண்டுபிடித்தது அல்ல, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கண்டுபிடித்த ஒரு மார்க்கம். அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்த ஒரு சட்டதிட்டங்கள். அதனால தான் ஷரியத் என்பது நம்முடைய உயிரை விட மேலாக இருக்க வேண்டும். இந்த நாட்டுடைய இறையாண்மை வேண்டுமா அல்லது ஷரியத்து வேண்டுமா என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் ஷரியத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு உயிரை விட மிக மேலானது. இந்த நாட்டுடைய இறையாண்மையும் உயிரை விட மேலால் மதிக்கின்றதான். ஆனால் ரெண்டையும் எது வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியனுக்கு ஷரியத்துடைய சட்டங்கள் உயிரிலும் மேலாக இருக்கும். அதற்குத்தான் மிகப்பெரிய போர்கள், சண்டைகள் எல்லாம் நடந்ததுனால் ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியதான். ஏனென்றால் அதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் யாரும் அந்த நபி இருக்கிற வரைதான் அந்த சட்டத்திட்டங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க, கரெக்டா அவர்கள் பின்பற்றி வந்தார்கள்.
அந்த நபி போன பிறகு அந்த சட்ட திட்டங்களை தனக்கு தோதுவாக அதை மாற்றிக்கொண்டார்கள். அதனால தான் அந்த முந்திய இறங்கின வேதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது, பயனற்று போனது, பிரயோஜனமற்று போனது. ஆனால் இந்த ஷரியத்தை, இந்த குர்ஆனை, இந்த குர்ஆனுக்காக இறக்கி வைத்த ரசூலை, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வல்ல ரஹ்மான் அவனுடைய கையில் எடுத்துக்கொண்டான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி அவர்களுக்காக இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தையும் அதன் மூலமாக வந்த சட்டதிட்டங்கள், ஹதீஸ்கள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய மனிதர்களை, சரியான நேர்மையான மனிதர்களை உருவாக்கி அல்லாஹ் தஆலா இதுவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அப்படித்தான் வாக்களித்தும் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வார்த்தை சொல்லும்போது வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பாதுகாப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இந்த ஷரியத்தை பாதுகாக்கும் போது, குர்ஆனை பாதுகாக்கும் போது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று அல்லாஹ் சொன்னான். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று சொல்கிறார். இந்த குர்ஆனையும் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களையும் ரசூலுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் எவனாவது ஒருவன் கையை வைப்பானையானால் நாம் உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்றுவது நம்முடைய கடமை என்று வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஷரியத்தை பார்ப்பதற்கு, ஷரியத்தை பாதுகாப்பதற்கு தான் இவ்வளவு பெரிய முயற்சிகள் நடந்தது. இவ்வளவு பெரிய ரத்தங்கள் சிந்தனைக்குண்டான நோக்கம் ஷரியத்தை பாதுகாப்பதற்கு தான். இவ்வளவு சஹாபாக்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டதெல்லாம் ஷரியத்தை பாதுகாக்கலாம். தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டுவிட்டு, சொத்துக்களை விட்டுவிட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்து போனதெல்லாம் ஷரியத்தை பாதுகாத்துக் கொள்ளதான். ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உலகமெங்கும் சஹாபாக்கள் சென்று போய் அவர்கள் சென்றதெல்லாம் நோக்கம் ஷரியத்தை பாதுகாக்கதான், ஷரியத்தை வளர்த்தெடுக்கதான். அப்ப ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், தேவைப்பட்டால் அந்த உயிரை விலையாக கொடுத்து அந்த ஷரியத்தை பாதுகாப்பது அவருடைய கடமை, இஸ்லாமியருடைய கடமை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அவ்வளவு தூரம் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பது. இஸ்லாத்துடைய ஷரியத் என்பது அவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்ட ஒரு சட்டம். ஏனென்றால் இது மனிதர்கள் கண்டுபிடித்ததல்ல, சஹாபாக்கள் சொல்லி வைக்கப்பட்டதல்ல. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு விட்ட விதிகள். அது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா டிக்ளேர் பண்ண விஷயம் அது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய சன்மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்போ? ஹஜ்ஜத்துல் வதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி இறுதி ஹஜ், ஒரே ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜிய அரஃபா மைதானத்தில் வெள்ளிக்கிழமை என்று இந்த ஆயத்து இறங்குகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக வேண்டிய நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மார்க்கத்தை எப்படி சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய நிஅமத், அருள் என்று சொல்லித் தருகிறான். சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த மார்க்கம் என்பது ஏதோ வந்தான் போனான் என்ற மார்க்கம் அல்ல. என்னுடைய நிஅமத், என்னுடைய அருள், என்னுடைய பாக்கியம். இந்த சட்டத்திட்டத்திற்குள் ஒருவன் வந்து, அந்த மார்க்கத்திற்குள் ஒருவன் வந்து இந்த சட்டத்திட்டங்களை எடுத்து நடப்பது என்பது என் அருளை பெற்றவன். வாக்குமம் அலைக்கும் நிஅமதி, அப்படிப்பட்டவனுக்கு தான் என்னுடைய அருளை நான் பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தை, வரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு தான். மனிதனுடைய கட்டமைப்பு அல்ல, நம்முடைய கட்டமைப்பு அல்ல, எல்லாம் அல்லாஹ் கொடுத்த கட்டமைப்புகள் தான். இது தன் இஷ்டத்துக்கு யாரும் மூப்பு நினைப்பதற்கு எந்த விஷயமும் கிடையாது.
உச்சங்களில் இருந்து உள்ளங்கால் வரை, அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை எல்லா விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் 63 வருடத்துடைய அந்த வாழ்க்கையில் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அது எடுத்து நடப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆணித்தரமாக நமக்கு சொல்லித் தருகிறார் இந்த ஆயத்தின் மூலமாக. மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு புண்ணியமான ஒரு மார்க்கம் அது. ஆனால் அந்த மார்க்கத்திலே நம்முடைய சுய விருப்பத்தை கொண்டு போய் நுழைத்தோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கும் நெருங்கிவிட்டோம் என்பதுதான் அங்கு அர்த்தம். அதுல வேணுமென்று யாராவது தன்னுடைய சுய கருத்துக்களை கொண்டு போய் நுழைப்பார்களே, ஆனால் ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மாற்றமான கருத்துக்களை யார் நுழைத்தாலும் சரிதான், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அதுதான் உண்மையான விஷயம். மார்க்க தீர்ப்பும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில மார்க்கம் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதை பரிபூர்ணமாக எடுத்து நடப்பது என்பது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்லி தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எங்க அரபி மொழியில் இறக்கி வைக்கணும்? வேற எத்தனை மொழிகள் இருக்கிறது? வேதங்கள் எல்லாம், இதற்கு முன்னாடி வந்த வேதங்கள் எல்லாம் வேறு வேறு மொழிகளில் அது இறக்கி வைக்கப்பட்டது. ஆனால் அரபி மொழி குர்ஆனை ஏன் அரபி மொழியில் இறக்கி வைத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அரபி மொழியில் இறக்கி வைத்தான்? வேற மொழியில் இறக்கி வைக்கலாம் தானே? ஏன் அரபி மொழியில் இறக்கி வைத்தான்? அதுதான் மிகப்பெரிய நுணுக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தை, وَلَوْ جَعَلْنَاهُ قُرْآنًا عَجَمِيًّا لَقَالُوا لَوْلَا فُصِّلَتْ آيَاتُهُ أَعْجَمِيٌّ وَعَرَبِيٌّ. அல்லாஹ் சொல்லி தருகிறார், அடையப்பா குர்ஆனை நாம் அரபி மொழியில் அரபி மொழியில் அல்லாத வேற மொழியில் நாம் இறக்கி வைத்திருந்தால் அந்த அரபு மக்கள் சொல்லுவார்கள், அரபும் அல்லாத ஒன்னா சமமாக ஆக முடியுமா என்று அந்த மக்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறார். அப்ப அரபி மொழி என்பது வேற மொழிக்கு எந்த வகையிலும் அது ஒத்து போகாத ஒரு மொழி. அது எந்த மொழிக்குள்ளேயும் அரபி மொழியை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் அரபி மொழி. அரபி மொழியுடைய பிளஸ் பாயிண்டே அதுதான். அரபி மொழியுடைய முக்கியத்துவமே அதுதான். எந்த மொழியிலையும் அரபி மொழியை கட்டுப்படுத்த முடியாது. அரபி மொழியுடைய வார்த்தைகளை எந்த மொழியை கொண்டும் நான் பேச முடியாது, உச்சரிக்க முடியாது. அதற்குத்தான் அரபி மொழி அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். சும்மா ஒண்ணுமல்ல. ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியில் இறங்கினார்கள், அந்த இப்போது நவீனங்கள் வளர்ந்து விட்டது, அதனால் நம்முடைய குர்ஆனை வேற மொழியிலே பேசலாம், வேற மொழியிலே படிக்கலாம், வேற மொழியிலே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நம்முடைய தொழிலுக்குள்ளே குர்ஆன் எல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் வேற வேற மொழிகளிலே நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று சொல்வது என்பது இருக்கிறது. இது மார்க்க தீர்ப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏனென்றால் குர்ஆன் அரபி மொழியை தவிர அந்த வார்த்தைகளை வேற மொழியில் உச்சரிக்கவே முடியாது, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான். ஏங்க கைன் அரபி மொழி கைன் தமிழ்ல எழுதுக பார்க்கலாம், எப்படி நீங்கள் எழுதுவீர்கள்? இதோட உச்சரிப்பை எப்படி நீங்கள் எழுதுவீர்கள்? நான் ரொம்ப நாளா இந்த கைனுக்கு காஃபு போயிட்டா என்ன காஃபு ஈய நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். பழைய காலத்து அறிஞர்களுடைய அந்த புக்கை எடுத்து பார்க்கும் போதுதான் அதுல பெரிய இங்க நான் போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்றைய உள்ள ஜெனரேஷன்ல கேட்டு பாருங்க, இங்க நான் வாசிக்க தெரியுமான்னு கேட்டு பாருங்க, எழுத தெரியுமான்னு கேட்டு பாருங்க. அட காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது, தமிழ் வாசிக்க தெரியவில்லை, தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. ஏனென்றால் அவன் எல்கேஜிலிருந்து இங்கிலீஷ் மீடியத்துல போய் தமிழ் பேச மட்டும்தான் அவனுக்கு தெரிகிறது ஒழிய தமிழுடைய எந்த வார்த்தைகளும் தெரிய மாட்டேங்குது. இன்றைய காலத்துடைய எந்த வார்த்தைகளும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி அவன் அரபிய கைனை எப்படி எழுத முடியும்? எப்படி எழுதுவாய்? எப்படி எழுதுவாய்? உச்சரிப்பை சரியான முறையில் அரபி மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் எழுத முடியாது. எந்த மொழி, இங்கிலீஷா இருக்கட்டும், உருதாக இருக்கட்டும், உருதுல நீங்க போய் பாருங்களேன், தால் புள்ளி வச்ச தாலுக்கு ஒரு உச்சரிப்பு இருக்கிறது, புள்ளி இல்லாத ஒரு தாலுக்கு ஒரு உச்சரிப்பு இருக்கிறது. ரெண்டும் மாறுபடுமையானால் அங்க அர்த்தங்கள் மாறி போய்விடும். சும்மா இல்ல அரபி மொழி என்பது. அல்ஹம்து இந்த ஹேயை எப்படி நீ எழுதுவாய்? எந்த உச்சரிப்பில் எழுதுவாய்? தமிழில் எப்படி எழுத முடியும்? ஹேயுக்கும் அதே காணாதான் போக முடியும்,
ஹாவுக்கும் அதே கானாவத்தான் போட முடியும், ஹாவுக்கும் அதே கானாவத்தான் போட முடியும். மூன்றும் ஒரே எழுத்து, மூன்றும் ஹா என்ற வார்த்தை தான். உச்சரிப்புகள் வேறு விதம் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியில் அல்ல, வேற எந்த மொழியில் எழுதினாலும் அதற்கு மூன்றுக்கும் ஒரே மாதிரி தான் உன்னால எழுத முடியும். மூன்றுக்கும் ஒரே மொழி தான் எழுத முடியும். வேற எந்த மொழியிலும் வேற எந்த வார்த்தையிலும் அதற்கு எந்த மொழியிலும் கிடையாது. ஹாவுக்கை ஹா என்பதற்கும் நீ தமிழ் எழுதினாங்க ஹா தாண்டு தான் போட முடியும். வடமொழிக்காவையோ அல்லது தமிழ்காவை ஏதாவது ஒன்றுதான் போட முடியும். ஹாவுக்கும் அதை தான் செய்ய முடியும், ஹாவுக்கும் அதை தான் எழுத முடியும். ஆனால் ஒரு சின்ன டிஃபரெண்ட் வந்தால் மிகப்பெரிய ஹலக்கன் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஹலக்கவை ஒருத்தர் உச்சரிக்க தெரியாம ஹலக்கல்லாஹ்னு ஒருத்தன் தொழுகையில ஓதணும். ஒருத்தன் ஹலக்கல்லாஹ்னு வைங்களேன், தொழுகையே கூடாதுங்க. ஹலக்க என்று சொன்னால் படைத்தான் என்று அர்த்தம், ஹலக்க என்று சொன்னால் சமச்சான் என்று அர்த்தம், ஹலக்க என்று சொன்னால் அழித்தான் என்று அர்த்தம். மனிதனை பற்றி சொல்லும் லக்கத் ஹலக்னல் இன்சான, மனிதரை நாம் தான் படைத்தோம் என்ற இடத்தில் ஒரு மனிதன் லக்கத் ஹலக்னல் இன்சான என்று சொன்னால் மனிதனை நாம் தான் சமைச்சோம் என்று அர்த்தம் வந்துவிடும். ஒருத்தர் லக்கத் ஹலக்னல் இன்சான என்று ஒருத்தர் படிப்பானையானால் மனிதனை நாம் தான் அழித்தோம் என்று பங்கு வந்துவிடும், அர்த்தமே மாறி போய்விடும், தொழுகை கூடாமல் போய்விடும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை, இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்கு அரபி மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் அல்லாஹ் இறக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அரபி மொழியை மட்டும்தான் அதனுடைய உச்சரிப்பிலையும் அதை சரியாக உச்சரிக்க முடியும், வேற எந்த மொழியிலும் இதை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்காக வேண்டிதான் அரபி மொழி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், ரசூலை தேர்ந்தெடுத்தான். இப்ப நம்மளுடைய ஷரியத்து சட்டம் என்பது குர்ஆனை வேற எந்த மொழியிலும் சொல்ல முடியாது என்பதற்காக வேண்டிதான் குர்ஆனை அரபி மொழியில் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். வெறுமனே அவன் வந்தான், அவன் ஒரு ஆண் வந்தான் என்பதற்கு அரபில 2 வார்த்தை தான், 2 எழுத்து தான். ஜாஅ முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன துண்டு, ஒரு பேப்பர்ல ஒரு சின்ன துண்டில் எழுதி விட்டு போயிடலாம். இதை தமிழ்ல எழுத பார்க்கலாம், ஒரு வரிக்கு எழுதணும். அவன் ஒரு ஆண் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வரிக்கு எழுதணும். அரபி மொழிக்கும் வேற மொழிக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதுதான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன குர்ஆன் அரபி மொழியும் அரபி அல்லாத மொழியும் சமமாக ஒரு காலமும் ஆக முடியாது. அதனால தான் நான் அரபி மொழியில் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். ஏனென்றால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட மிகப்பெரிய அர்த்தத்தை கொண்டு போய்விடும். ஆனி தீன் என்று தேவைக்கு ஒருத்தர் உச்சரிப்பானையானால் அவன் வணங்கி வழிபட்டான் என்று அர்த்தம். அதே இடத்தில் ஒருத்தர் தோவைக்க பானை என்று சொல்வானையானால் வணங்கி வழிபடாத மூதேவி என்று அர்த்தம். தொழுகையில் அப்படி தேவையுள்ள இடத்தில் தோவைத்தோ, தோவையுள்ள இடத்தில் தேவைத்து ஓதுனாயானால் அவன் அந்த தொழுகை கூடாது என்று மார்க்காரிகள் சொல்லி தருகிறார்கள். அங்க அர்த்தங்கள் மாறி போய்விடுகிறது. எவ்வளவு சின்ன ஒரு நுணுக்கங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இது ஒரு புறம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை மட்டும்தாங்க நம்மளுக்கு பாடம். என்றைக்கு அவர்கள் இறந்து போய்விட்டார்களோ, இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகிட்டாலோ, ஷரியத்துடைய சட்டங்கள் அங்கே முடிவு வந்துருச்சு. அதற்கு அப்புறம் என்ன நீங்கள் பிரச்சனை வந்தாலும் அதற்குள்ளதான் நீங்கள் தீர்வை காண முடியுமே ஒழிய, அதை வைத்துதான் ஏதாவது ஒன்றை நாம் தீர்வு காண முடியுமே ஒழிய, நாம ஒரு அறிவை கொண்டு போய் நுழைத்து ஒரு தீர்வை எழுதுவது என்பது அது மகா பெரிய தவறு. ஷரியத்தை விட்டு அவன் வெளியே போவதற்கு அவன் ஆயத்தமாகிட்டான் என்பது கருத்து. மார்க்க தீர்ப்பும் அப்படித்தான் சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் எப்படின்னா, தொழுகை என்பது ஒரு சட்டம், தொழுகைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை என்பது அது வேறு சட்டம். தொழுகைக்குள்ள வந்துவிட்டால் அது குர்ஆனை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் சொல்வதற்கு இடம்பாடுகளே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்வது இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், இந்த குர்ஆனை அரபியில் தான் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் தொழுகையில் குர்ஆன் ஓத வேண்டும் என்று சொன்னால் அரபியில் தான் ஓத வேண்டும், வேறு எந்த மொழிகளிலும் ஓதுவதற்கு இடம்பாடே கிடையாது. இது தொழுகையில் இருக்கும் போது உள்ள சட்டம். இது தொழுகைக்கு அப்பாற்பட்டு நீ வேற எந்த மொழியில் வேண்டுமானாலும் துஆ கேட்கலாம். தொழுகையில் சில அத்தையாத்தில் வரும்போது சலவாத்துக்கு பிறகு
நீ எந்த துவா வேண்டுமானாலும் ஓதலாம், அது அரபி மொழியில் தான் இருக்க வேண்டும். இல்லங்க எனக்கு அரபி தெரியாது, தெரியாதவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த மெத்தனமாக பேச முடியாது. நீ கற்றுக்கொள்வது உனக்கு ஃபர்து ஐன், கற்றுக்கொள்வது ஃபர்து ஐன். ஈமான் எப்படி உனக்கு ஃபர்து ஐனோ, குர்ஆனை கற்றுக்கொள்வதும் உனக்கு ஃபர்து ஐன். குர்ஆன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு உண்டான கேள்வி எனக்கு இருக்கிறது, எனக்கு தெரியவில்லை என்று சொல்வது அது முட்டாள்தனம். இஸ்லாமியருடைய வார்த்தைகள் அல்ல. தெரிஞ்சுக்கோ, தெரிய வேண்டும். இதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பு. இல்ல தெரியாதவன் என்ன செய்வான், பாமரன் என்ன செய்வான், தெரிவதற்குத்தான் உன் வாழ்க்கையை நீ அடமானம் வைக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி நீ தெரிந்து கொள்கிறாயோ அது மாதிரி குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு உன் வாழ்க்கையை நீ செலவு செய்ய வேண்டும், அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பு. அதை விட்டு எனக்கு தெரியாதுங்க, நான் என்னங்க செய்யறது, வேற மொழியில ஓதலாமா, அவன் குர்ஆன் அழித்து போயிருமே. இதைத்தான யூதர்களும் நசராக்களும் செய்தார்கள். யூதர்கள் நசராக்கள் என்ன செய்தார்கள், தன் வாழ்க்கைக்கு அந்த நபி அவர்கள் இறந்து போன பிறகு தன் வாழ்க்கைக்கு தோதுவாக அதை மாற்றிக் கொண்டார்கள். எனக்கு அது தெரியாது, அதனால என்னுடைய பாஷைக்கு தோதுவாக நான் மாற்றிக்கொண்டேன் என்று யூதர்களும் நசராக்களும் அந்த வேதங்களை, தௌராத்தை, இன்ஜீலையும் ஜபூரையும் மாற்றிக் கொண்டதின் காரணமாகத்தான் அந்த வேதங்கள் அழிந்து போனது. ஆனால் குர்ஆனுக்கு அப்படி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, மார்க்கத்தில் இடமே கிடையாது. நீ அந்த அரபி மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும், குர்ஆனை கற்றுத்தான் ஆக வேண்டும். தொழுகைக்குள் இருக்கும் போது அரபியும் தான் ஓத வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை தான் ஓத வேண்டும் என்பதுதான் மார்க்க தீர்ப்பு. அது ஒன்று நீ வேற மொழியில நான் போதுவேன், இல்ல நான் என்ன செய்யறது தெரியாது போவாதுடா, அது உன்னுடைய பாவம். அது நீ கற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை கற்றுக்கொள்வது உன்னுடைய கடமை. அது சாதாரண எனக்கு தெரியாது கடந்து போய்விட முடியாது. அது எந்த வயசு வந்தாலும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை அமைத்து வைத்திருக்கிறான். மையத்து தொழுகையாக இருந்தாலும் சரி, பரதான தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுகைக்குள் இருக்கும் போது அந்த அரபி மொழியில் தான் சொல்ல வேண்டும். வேறு மொழிகளில் சொல்லுவதற்கு இடம்பாடுகளே கிடையாது. எந்த இமாம்களிடத்திலும் சரி மார்க்க தீர்ப்பு அதுதான். தொழுகை என்பது அதாவது பரதான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், மையத்து தொழுகையாக இருந்தாலும் சரிதான். பரதான தொழுகைக்கு என்ன சட்ட திட்டங்களோ அதேதான் மையத்து தொழுகைக்கும் சட்ட திட்டங்கள். ஆனால் விதங்கள் வேண்டுமானால் வேறுபடலாம். இங்க ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, அங்க ருக்கு இல்ல, 4 தக்பீர்களும் முடிந்து போய்விடுகிறது. மையத்து தொழுகை என்பது துஆ. அந்த துஆவை ஒவ்வொரு இந்த தக்பீரில் இதை ஓதுங்கள், இந்த தக்பீரில் இதை ஓதுங்கள் என்று ஷரியத் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான். 2வது 3வது தக்பீரில் நீங்க துஆக்களை ஓதுங்கள் என்று சொன்னால் ஹதீஸ்களில் நிறைய துஆக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த துஆக்களை தான் நாம் ஓத வேண்டுமே ஒழிய அல்ல அதுக்கு தாண்டி தன்னுடைய பாஷைகளில் வேற வேறு மொழிகளில் நாம் துஆ செய்யலாம். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து என்று வாய்விட்டு சொல்வது இருக்கிறது. அது மிகப்பெரிய தப்பு. தொழுகை கூடாது, தொழுகை இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட தொழுகை தேவை கிடையாது, தொழுகை தேவை கிடையாது. அரபி மொழி தான். ஏன் சாதாரண அல்லாஹும் மக்ஃபிர் லஹா இது கூட சொல்ல தெரியாத அரபி இருக்கிறாரா? இது கூட சொல்ல தெரியாதா இந்த ஒரு முஸ்லிமுக்கு? அவன்லாம் முஸ்லிமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட ஒரு மார்க்கத்தில் ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நீ பிறந்தது எதற்காக வேண்டி தெரிந்திருக்க வேண்டுமே, தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. இல்ல தெரியல போகலை என்று இந்த சப்பக்கட்டு காரணம் எல்லாம் இங்கே சொல்ல முடியாது. தெரிந்துதான் ஆக வேண்டும். மன்னிப்பதும் மன்னிக்காமல் இருப்பதும் அதுவே விஷயம். மார்க்க தீர்ப்பு என்ன? தொழுகைக்கு நிற்கிறதுக்கு இருக்கும்போது அரபி மொழியை தவிர அவர் எந்த மொழிகளில் பேசுவதற்கு இடபாடு இல்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஸல்லு ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எப்படி தொழுகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழுக வேண்டும். இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம். நான் எப்படி தொழுகிறேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது குர்ஆன் ஓதக்கூடிய இடத்தில் வேறு மொழிகளில் குர்ஆன் ஓதி இருக்கிறார்களா? எந்த இடத்திலாவது துஆ ஓதக்கூடிய இடத்தில் வேறு மொழிகளில் துஆ ஓதி இருக்கிறார்களா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு மொழி தெரிந்திருந்ததா? ஒரு ஹதீஸை கொண்டு வந்து காட்ட முடியுமா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு அரபி மொழி மட்டும்தான் தெரியும், அதனால் நம்ம நிறைய பிரித்து வளர்த்து விட்டது, வேற எந்த மொழி வேண்டுமானாலும் ஓதலாம் என்று எப்படி எதை வைத்து சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் தான் நம்மளுக்கு பாடம். எந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பாடம் அந்த காலத்தில் ஒத்து போனது இந்த காலத்தில் ஒத்து போக முடியாது. எந்த விஷயத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்க முடியும்?
இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சல்மான் பாரிசி நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாம் ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர்கள், வேறு வேறு மொழிகளில் உள்ளவர்கள். ஏன் அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டுமே, நீங்க உங்க மொழிகளில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டுமே? சொல்லுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ, நான் எந்த மொழியில் ஓதுகிறேனோ, நான் எதை படிக்கிறேனோ அதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லவா பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். அங்கே அரபு நாட்டு மக்கள் மட்டும்தான் இருந்தார்களா? எத்தனை மொழியை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், எத்தனை யூதர்கள் இருந்தார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவ மொழியை கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், யூத மொழியை கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள். எல்லாம் அரபியில் தான் படித்தார்கள், அரபியில் தான் ஓதினார்கள். ஆனால் இப்போ வந்துகிட்டு, அதாவது ஒரு ஹதீஸை சொல்றாங்க, இது மாதிரி நிறைய ஹதீஸை சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ثم يتخير احدكم من الدعاء عجبه فليدع به, நீங்கள் அந்த மூணாவது நாலாவது தக்பீரிலேயோ அல்லது அத்தஹியாத்தில் கடைசி ஸலவாத்திற்கு பின்னால நீங்கள் விருப்பப்பட்ட துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் என்று சொன்னதற்கு வேறு மொழியில் கேட்கலாம் என்று எப்படி அர்த்தம் வைக்க முடியும்? அரபி மொழியில் ஹதீஸ்கள் எத்தனை துஆக்கள் இருக்கிறது. இதுல ஒருத்தர் கேட்டாருங்க, நீங்க மட்டும் ரப்பனா ஆத்தினா சொல்லலாமான்னு. ஏன்னா ரப்பனா ஆத்தினா வந்து இந்த வேற மொழியில் உள்ளதா? குர்ஆனில் உள்ள உலகத்தில் நீங்கள் ஹதீஸை புரட்டி பாருங்கள், குர்ஆனை புரட்டி பாருங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இதை விட சிறந்த துஆவை நீங்கள் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? இந்த உலகத்திற்கு நாளை மறுகத்திற்கு ஹஸனா என்று சொன்னால் எல்லா விதமான நன்மைகளும். உனக்கு உடம்பு சரியில்லையா, ஓது. நான் நல்ல வியாபாரம் பண்ணணுமா, ஓது. நல்லா படிக்கணுமா, ஓது. நல்ல பயணம் போகணுமா, ஓது. இதை மட்டும் ஓதினாலே போதுமே, இந்த உலகத்தில் நாளை மறுமையிலையும் கபரில் ஈடேற்றம் பெற்று விடுவாயே. அப்படிப்பட்ட அர்த்தத்தை கொண்டவதல்லவா இந்த துவா. இதை ஓதக்கூடாதான், வேற மொழிகளில் ஓதலாம். என்னடா எங்க உள்ள சட்டங்கள் இது? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய நேரம் கடந்து போகின்றது. அதே மாதிரி ஜனாசா தொழுவது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மார்க்கத்தில் எந்த இடத்திலும் ஜனாசா தொழுக வைப்பது, புருஷன் தொழுக வைப்பதற்கோ பிறத்த பெற்றெடுத்தவன் தொழுக வைப்பதற்கோ மார்க்கத்தில் இடமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்து பெற்றவனோ அல்லது புருஷனோ முன்னால நின்று தொழுக வைத்ததை ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? அல்லது 4 கலீஃபாக்களுடைய காலத்தில் தான் காட்ட முடியுமா? அப்படி அதற்கு பின்னால் உள்ள காலத்தில் அவன் ஒருவன் தொழுவானையானால் அவன் ஆலிமாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முன்னால் என்று தொழுக வேண்டும். நேற்று வரை அவனுக்கு தொழுகை இல்லாதவன் இன்னைக்கு உம்மாவுக்கு வாப்பாவுக்கு தொழுகை நடத்தி விட்டால் கடமைகள் கூடி போய்விடுமா? எந்த சட்டத்தை நீங்கள் நினைக்கிறீர்கள்? மார்க்கம் சொல்கிறது ஜனாசா என்பது அது போது ஒரு சொந்த ஒரு குடும்பத்திற்கு சார்ந்தது அல்ல, அது ஊர் சார்ந்தது. அதனால தான் ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா. ஊர்ல ஒருத்தனாவது தொழுதால் ஊருடைய எல்லா மக்களுடைய கடமைகளும் நீங்கிவிடும். ஒருத்தனும் தொழுகவில்லை என்று சொன்னால் ஊர் மக்கள் அத்தனை பேர்களும் அங்கே குற்றவாளியாக மாறுவார்கள் என்று ஜனாசாவுக்கு சொன்னது நோக்கம் என்ன தெரியுமா? ஜனாசா என்பது அது ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல. அவன் யாருடைய புருஷனாக இருந்தாலும், யாருடைய மனைவியாக இருந்தாலும், யாருடைய மகனாக இருந்தாலும் அது ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால தான் இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், ஜனாசா தொழுகை வைப்பதற்கு முழு தகுதி யார் தெரியுமா? அவன் வசியத்து செய்யப்பட்டிருந்தாலும் வசியத்து செய்யப்படவிட்டாலும் இமாமுக்கு தான் முதல்ல தகுதி இருக்கிறது. இரண்டாவது அந்த ஊருடைய நாட்டாமை, ஊருடைய தலைவர், இவர்களுக்கு தான் அங்கே அனுமதி இருக்கிறது என்று எல்லாம் தெளிவாக எல்லா இமாம்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா இங்க என்ன தெரியுமா? என் மகன் தொழுவான், நேற்று பள்ளியாசலுக்கு வர மாட்டான், உங்க ஜனாசா கூட தான் பள்ளியாசலுக்கு வருவான். ஆனா அவன் சொல்றான், நான் தான் தொழுக வைப்பேன், நான் தான் புருஷன், நான் தான் தொழுக வைப்பேன். அல்லது வேற யாராவது சாட்டி விடுறது. எந்த ஹதீஸ் எந்த அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள்? இதனால் எவ்வளவு குழப்பங்கள் வருகிறது. ஜனாசா தொழுகை என்பது அவர்களுக்கு துவா. நான் கேட்கிறேன், சூரத்துல் ஃபாத்திஹா நீ தொழு வைக்க போறிய, ஒரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காட்டி பார்க்கலாம். பெருமைக்கு நான் சொல்லல, நீ துவா அந்த ஜனாசாக்கு தொழுகை வைப்பது என்பது அந்த ஜனாசாவுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் மக்ஃபிர் லஹா என்ற வார்த்தையை கூட உனக்கு சரியாக உச்சரிப்பாங்க நீ சொல்ல முடியுமா? உன்னால முடியலைங்க. இல்ல மௌஃபில்லான்னு சொல்ல, மௌஃபில்லாவாது மௌவாது கேட்டா மௌ சொல்லிக்கிட்டு மௌவாது ஒரு வார்த்தையை கூட உன்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. உன்னால் வந்து நிற்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? பெற்றெடுத்ததனால் தகுதியா அல்லது கணவனாக இருந்தனால் தகுதியா?
மிகப்பெரிய தவறை, மிகப்பெரிய, அதாவது அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய் அங்கே சேர வேண்டும், கபருக்குடியில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தகுதியுடையவர்கள் திருவச்சிட்டு போக வேண்டியது. இப்போ இன்னும் உங்களுக்கு அந்த கடமை வந்து விட்டது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஷரியத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். நான் இந்த நிர்வாகத்திற்கு நான் அன்பான எல்லா இந்த ஊருடைய நிர்வாகம், எல்லா நிர்வாகத்திற்கும் அன்பாக நான் சொல்லித் தருகிறேன். ஜனாசா வந்தாலும் சரி, நிக்காக இருந்தாலும் சரி, அந்தந்த பள்ளிவாசல் அந்தந்த இமாம்கள் செய்வதற்கு அனுமதி கொடுங்க. இல்லையா அவங்கவுங்க இடத்துல நீங்க வச்சுக்கிறீங்கம்மா, மண்டபத்தில் வச்சுக்கிறீங்க, எங்கேயோ ஒன்று வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க. அப்பொழுதுதான் ஷரியத்தை பேண வேண்டும். இன்னைக்கு நீ வேற மொழியில் ஓது என்று நீ சொல்லிவிட்டு போய்விடுவாய். 10 வருஷத்திற்கு பிறகு அந்த வரக்கூடிய ஜெனரேஷன் குர்ஆன் தேவையில்லை என்று சொல்லும். இதே நோம்பில், இந்த வருடத்துடைய நோம்பில் எனக்கு ஒருத்தருக்கு மிகப்பெரிய வாக்குவாதம் சொல்கிறார். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அரபியில் ஓதுகிறீர்கள், நீங்கள் தமிழ் படிக்க வேண்டியது தானே. அடே, தமிழில் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ண முடியும், அரபி மொழியை உச்சரிக்க முடியாது. உலகத்தில் எந்த மொழியிலும் சரிதான், குர்ஆனுடைய அர்த்தத்தை தான் நீ எழுத முடியுமே ஒழிய குர்ஆனே அந்த கமாஹத்துஹு, அரபி மொழியை கமாஹத்துஹு அதே போன்று ஒன்றால் எழுதவே முடியாது. அதுதான் அரபியும் அரபி அல்லாததும், அதுதான் அரபியும் அரபி அல்லாததும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஷரியத்தை முழுமையாக சரியாக பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. sunnatruth@gmail.com